ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 14. நா ஜாது காமக காமானாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ண வர்த்மேவ பூய ஏவாபிவர்தத்தே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இல்லை ஜாது எந்த சமயத்திலும் காம இச்சைகள் காமானாம் மிகவும் காம இச்சை கொண்டவர்களின் உபபோகேன காம இச்சைகளை அனுபவிப்பதால் சாம்யதி சாந்தப்படுத்த முடியும். ஹவிஷா வெண்ணெய் ஊற்றுவதால் கிருஷ்ணவர்த்மா நெருப்பு இவ போல பூய மீண்டும் மீண்டும் ஏவ உண்மையில் அபிவர்த்ததே மேலும் அதிகரிக்கிறது. டிரான்ஸ்லேஷன். நெருப்பில் நெய்யை ஊற்றுவதானது நெருப்பை குறைக்காது, மாறாக அதை அதிகப்படுத்தும். காம இச்சைகளை தொடர்ந்து அனுபவிப்பதன் மூலம் அதை நிறுத்தும் முறை ஒருபோதும் வெற்றியடையாது. உண்மையில் ஒருவன் தானாக முன்வந்து பௌதீக ஆசைகளை நிறுத்த வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். புலன்களை திருப்திப்படுத்துவதற்கு போதுமான பணத்தையும் உபாயங்களையும் ஒருவன் வைத்திருந்தாலும் அவனால் திருப்தியடைய முடியாது. ஏனெனில் சுகம் அனுபவிப்பதன் மூலம் காம இச்சைகளை நிறுத்தும் முயற்சி ஒருபோதும் வெற்றியடையாது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். நெய்யை ஊற்றி கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை அணைக்க முடியும் என்பது சாத்தியமல்ல. பதம் 15. யதா ந குருதே பாவம் சர்வபூதேஷ் அமங்கலம் சமதிருஷ்டேஸ்ததா பும்சக சர்வாக சுகமயா திசக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யதா எப்பொழுது, நா குருதே இல்லையோ, பாவம் புற்று அல்லது பொறாமைக்கு வேறுபட்ட ஒரு மனோபாவம், சர்வபூதேஷு எல்லா ஜீவன்களுக்கும், அமங்கலம் சமதிருஷ்டே சமமான மனநிலையில் இருப்பதால், ததா அப்போது, பும்ச நபரின், சர்வா எல்லா, சுகமயா மகிழ்ச்சியான ஒரு நிலையில், திசைகளும். டிரான்ஸ்லேஷன். ஒருவன் பொறாமை இல்லாமலும் பிறருக்கு தீங்கு நினைக்காமலும் இருக்கும்போது அவன் சமமான மனநிலையில் இருக்கிறான். இத்தகைய ஒருவனுக்கு எல்லா திசைகளும் மகிழ்ச்சியாகவே காணப்படும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பிரபோதானந்த சரஸ்வதி கூறுகிறார், விஸ்வம் பூர்ண சுகாயதே. பகவான் சைத்தன்யரின் கருணையால் ஒருவன் கிருஷ்ண உணர்வினன் ஆகும்போது அவன் ஆசைப்படக்கூடியது எதுவும் இல்லை. பிரம்மபோத நிலையில், அதாவது ஆன்மீக தன்னுணர்வு நிலையில் வருத்தமோ பௌதீக ஆசையோ இல்லை. நா சோஷதி நா காங்ஷதி. ஜட உலகில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை செயல்களும் விளைவுகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அத்தகைய பௌதீக செயல் விளைவுகளினால் ஒருவன் பாதிக்கப்படாத போது அவன் பௌதீக ஆசைகளுக்கு பலியாகும் ஆபத்திலிருந்து விடுபட்டு விட்டான் என்று கொள்ள வேண்டும். காம இச்சைகளில் பூரண திருப்தி அடைந்தவர்களுக்குரிய அடையாளங்கள் இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்படுகிறது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் கூறுகிறார், தன் எதிரியிடம் கூட பொறாமை கொள்ளாத ஒருவன் எவரிடமிருந்தும் மரியாதையை எதிர்பார்க்க மாட்டான். மாறாக தன் எதிரிக்கு கூட நல்லதையே விரும்புவான். இத்தகைய ஒருவன் ஒரு பரமஹம்சன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புலன்நுகர்வுக்கான காம இச்சைகளை இவன் முழுமையாக அடக்கியவன் என்பது இதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 14, 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.